வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் ட்ரை குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். அது பால் பவுடர் வச்சு தான் நான் பண்ணுறேன். இது ரெகுலர் குலாப் ஜாமுன் பண்ணுற மாதிரி தான் இது. இந்த ஸ்வீட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எப்படின்றதை நான் சொல்கிறேன். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப்பு மைதா, சர்க்கரை ஒரு 1½ ஸ்பூன், ஆப்பச்சோடா ஒரு சிட்டிகை, தயிர் 1 ஸ்பூன். இது பால் கொஞ்சமாக விட்டு எல்லாம் நம்ம பிசைஞ்சிக்கணும். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கட்டிகள் இல்லாமல் கைவிட்டு நல்லா கலந்துக்கங்க. நல்லா ஸ்மூத்தாக வரா மாதிரி இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ சுகர் சிரப் பண்ணலாம். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி தான் விடணும். இப்போ 2 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி. நம்ம எந்த அளவு சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த அளவு ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். அது சிரப் கொஞ்சம் கொதிக்கிற வரையும் இந்த உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் உருண்டைகளை இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுகர் சிரப்பை ரெடி ஆகிடுது. ஏலக்காய் போட்டுட்டேன். சிரப்னால் இந்த கம்பி பதம் வரணும்லாம் அவசியமே கிடையாது. அப்படியே இந்த அதாவது இப்படி தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கணும். அப்படி இருந்தாலுமே போதும். இப்போ லெமன் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குலோப் ஜாமுன்களை பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ரொம்ப அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த டைமில் இந்த குலோப் ஜாமுன்லாம் சேர்க்கணும். போட்ட உடனே திருப்பக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நிமிஷம் பொறுத்து தான் அதை திருப்பணும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்தால் இது குலோப் ஜாமுன் பதம் இப்படி தான் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணும். ட்ரை ஜாமுனுக்கு இந்த காலா ஜாமுன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கலரில் வந்தால் போதும். இதை எடுத்து சிரப்பில் நான் சேர்த்துட்றேன். இதேமாரி எல்லா ஜாமுன்களையும் நான் பொரித்து நான் சுகர் சிரப்பில் நான் சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் 1 ஹவர் அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சுடணும். டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். ஒரு 1 ஹவர் கழித்து இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். 1 ஹவர் கழிஞ்சு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரை ஒரு 1/4 கப் சர்க்கரை எடுத்து இதை பொடி பண்ணி நான் எடுத்துன்னு வந்துட்டேன். இதை தட்டில் கொட்டிட்டு இந்த குலோப் ஜாமுன்லாம் இதில் அப்படியே பரட்டி எடுத்துடணும். பொடி பண்ண சர்க்கரையில் சில பேர் பொடி பண்ணாமல் அப்படியே போட்டோம் அப்படியே பரட்டி எடுப்பாங்க. அப்படியும் எடுக்கலாம். இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொடி பண்ணி தான் இப்படி தான் எடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுட்டேன். நம்ம பிசைகிற விதம் இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக அந்த மாவை தொட்டால் இப்படி அமுங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். ஜீராவெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரை ஜாமுனை நம்ம கடையில் போய் வாங்கிறத விட நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக நம்ம வீட்லேயே எல்லாமே செய்யலாம். தேங்க்யூ.